உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சென்னையை காத்த ராமர் என்றால் அது இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சு வருது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிக்சா புயல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வந்து மழை வெள்ளத்தால சென்னை நகரமே தத்தளிச்சிருக்கு. தலைநகரமே ரொம்ப தத்தளிச்சிருக்க நிலையில 1-2 கடந்த வாரம் முழுவதுமே பல மக்கள் 10 நாட்கள் மேலேயே தண்ணீர் வீட்டுக்குள்ள புகுந்து இப்ப அவங்க எப்படி வாழுது, நார்மலான இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாம, சாப்பாடுக்கு வாழ முடியாம பல பேர் தவிச்சிருக்காங்க. அந்த காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த திமுக அரசு உடனே அவங்களுக்கு ஒரு நிவாரணமோ அல்லது அந்த மழை வெள்ளத்தை வெளியே அனுப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்காம இந்த போட்டோ ஷூட்டுக்கு மட்டுமே அவங்க அடுத்த கவனம் செலுத்தி இருந்தாங்க. பல இடங்களை போய் சென்று இங்க தண்ணியே இல்ல பாருங்க, தண்ணி வழிஞ்சிடுச்சு, தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி அவங்க பக்கம் போட்டா, மக்கள் பக்கத்துல இருந்து எங்க வீட்டுல இன்னும் தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தொடர்ந்து எல்லாமே அந்த மழை காணொலியை போட்டுதான் இருந்தாங்க. விஷால் அவர்களுக்கு கூட என்னுடைய வீட்டுல தண்ணி போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் உங்க வீட்டுல தண்ணி போக கூடாதான்னு சொல்லிட்டு உடனே திமுக தரப்பு பக்கம் வந்து பேசினாங்க. தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பல தரப்பட்ட மக்கள் இன்னும் அவதிப்பட்டுதான் இருக்காங்க. அது தினந்தோறும் வீடியோ வந்து போட்டுதான் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய சென்னை நகரத்தை காத்த ராமர் யாருன்னா அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்புதிரான ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு தத்தளிச்சிருக்கு. மழை வெள்ளத்தால் இன்னும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு இயல்பான வாழ்க்கை இல்ல, வீட்டுக்குள்ள இன்னமும் தண்ணி தான் தேங்கி இருக்கு, இன்னும் வெளியே போவதற்கான வாய்ப்பு இல்ல, தண்ணி வடியவும் இல்லை. ஆனா அப்படி தத்தளிச்சிருக்கும் போதே சென்னையை காத்த ராமர்னா அது யாருன்னா மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இவர் இப்ப மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டாரு, இப்ப சென்னையில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சாச்சா, இல்ல சென்னையில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு அதை நீர்த்துறை எங்கெங்க போகணுமோ அதுக்கான வடிவாக்கெல்லாம் செஞ்சாச்சா, செஞ்சு முடிச்சுட்டு மக்கள்லாம் இயல்பு நிலைக்கு மாறிட்டாங்களா? அதனால உடனே இவர் ராமர்னு சொல்லிட்டாரா? 6000 ரூபாய் நிதி உதவின்றது கொடுத்துருக்காங்க. சரி, அந்த 6000 ரூபாய்ன்றது சரிதான், நல்லதுதான், வரவேற்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்க தண்ணி தேங்க இறைக்கிறதுக்கான நீர்வழி சாலைலாம் உருவாக்கிட்டாங்களா? இல்ல ஒருவேளை இந்த வாட்டி தண்ணி தேங்கிடுச்சு, இப்போ நாங்க எல்லாமே திட்டமிட்டு அடுத்த வருடத்துக்கு மழை வந்துடுச்சுன்னா அந்த மழை வெள்ளம் எல்லாமே சரிவர போறதுக்கும், நீர் தேங்காம இருக்கிறதுக்கும், வெள்ள அச்சம் வராம இருக்கும், வீட்டுக்குள்ள நீர் புகாத மாதிரியும் நாங்க வடிகால் வாரியம் அமைச்சிட்டோம். மீண்டும் தண்ணி எல்லாமே கடலுக்குள்ள சேர மாதிரியோ இல்ல ஓரப்பூர்வமா போற மாதிரியோ நாங்க ஒரு திட்டம் வகுத்து அந்த தண்ணி எல்லாம் ஓரமா போற மாதிரி நாங்க திட்டம் வகுத்து முடிச்சுட்டாரு இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சென்னையை காத்த ராமரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒரு பேட்டி கொடுத்தா தெரியுங்களா? கனமழை வரும்னு சொன்னாங்க, ஆனா ஒரு நாள் முழுவதும் கனமழை வரும்னு யாரும் சொல்லவே இல்லை, அதனாலதான் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. கனமழை வந்தானா ஒரு நாள் முழுவதும் கனமழை வந்தானா வெள்ளன்றது அந்த இடத்துல அதிகமா தான் போயிட்டு இருக்கு. தண்ணி பெருக்கன்றது ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அது என்ன வழி செஞ்சீங்க? இன்னும் போக போக பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, தண்ணி இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி யாருமே சொல்லல, தண்ணி அளவு கம்மியா தான் வரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கூட பேட்டி கொடுப்பாரு. இப்போ இந்த மக்கள் அவல நிலையில இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை அடுத்து என்ன எடுத்திருக்காங்க? ஒருவேளை இந்த மக்கள் எல்லாமே நடவடிக்கை எடுத்து எல்லாம் பாதிப்பு இல்லாம வெளிப்படையா வெளியே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லதுதான். சரி சொல்லலாம், அந்த இடத்துல நல்லா காப்பாத்துனாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மக்கள் தத்தளிச்சுதான் இருக்காங்க. இன்னும் மக்கள் வீட்டுல வெள்ளம் தான் இருந்துதான் இருக்கு, இன்னும் தண்ணி இருந்து வடியாம தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது சென்னை காத்த ராமர்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா இந்த திமுக அரசு எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க. இந்த விளம்பரம் மட்டும்தான். அதை நோக்கி தான் இவங்க எல்லாமே போறாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் கனமழை வரும்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு கனமழை வரும்னு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அவரோட சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, அவரோட யோசனை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதை ஒரு பேட்டியா அவர் தராரு. சரி, இவ்வளவு கனமழை வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? மக்கள் இன்னும் தள்ளாடதான் இருக்காங்க. அந்த 6000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா? இன்னும் வீட்டுக்குள்ள புகுந்து நிறைய தண்ணீர்கள் இருந்து வெளியே வராம தண்ணி வடியாமையும் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தேர்தல் வருது, அதெல்லாம் கொஞ்சம் சட்டு புட்டு நேரம் பண்ணுங்க. இல்லைன்னா மக்கள்லாம் ஒரு மாதிரி முடிவு எடுத்தா அப்புறம் உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கூட தண்ணி வடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அவங்க நிலைமை இயல்பாயிடும். தேர்தலில் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சினம் கொள் மனமே சினம் கொள், உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம் கொள்.